நான் தான் சொன்னேன்ல, இந்த கமருதீன் பார்வதி ஃபேமிலி வரத நினைச்சு சரியான பயத்துல இருக்கான் அப்படின்ற மாதிரி. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா நேத்து அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. நேத்து ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் பார்வதியும் கமருதீன் உட்கார்ந்து பேசும்போது பார்வதி கேக்குறாங்க, ஏன் கமு எங்க அம்மா வரத நினைச்சு நீ ஹாப்பியா இருக்கியா இல்லையா? என்னது ஹாப்பியா? ஏய் நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ வந்தோன்னு ஏதோ டாக்குமெண்ட் பண்ணணுன்ற, புரிய வைக்கணுன்ற, தெரிய வைக்கணுன்ற, என்னடி நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். ஏய் அது எப்படிடா, ஒரு பொண்ணுடா, நானு ஒரு பொண்ணு மேல ஈஸியா என்ன வேணா கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கடா, அதை நான் வந்து கிளாரிட்டி கொடுத்துதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாம் நியாயம் தான். அதாவது ஈஸியா வந்து ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்களாம், ஒரு பொண்ணுனா ஈஸியா ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்களாம். அது ஓகே, அவங்க வந்து கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறது எல்லாம் ஓகே. ஆனா இங்க என்ன நம்மளுக்கு புரியலனா, ஈஸியா ஒண்ணு யாரும் சொல்ல பார்வதி வெளியில நீங்க என்ன பண்ணீங்களோ அது என்ன பார்த்தோமோ அதை தான் இங்க வெளியே பேசுனது. எனக்கு என்ன புரியலனா, ஆக்சுவலா பார்வதி வந்து ஒண்ணுமே பண்ணாம இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பார்வதிக்கு அநீதி நடக்கணும், பார்வதி மேல வேணும்னே குற்றம் சாட்டணும், பார்வதி வந்து இப்படிப்பட்ட ஆளு, இப்படிப்பட்ட கேரக்டர், இப்படிப்பட்ட கேம் பிளேயர் அப்படின்ற மாதிரி ஏதோ வாண்டடா பேசணும்னு நினைச்சு பேசின மாதிரியே இருக்கு. ஏமா நீ பண்ணது தானமா பேசினாங்க வெளியே, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒவ்வொரு வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ள வரும்போதும் சொன்னாங்க பார்வதி உன் கேம் இவ்வளோ நெகட்டிவா இருக்கு, நீ இப்படி ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற. அதுக்கப்புறமாவது நீ திருத்திக்கிட்டியா? திருத்தல. ஏன்னா அது உன் கேம் இல்லை, கேரக்டர். நீ அப்படிதான், பார்வதின்ற ஆள் வந்து அப்படிதான் அப்படின்றத நீயே வந்து பல இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிட்ட. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ காமு மாமா என்ன கேட்குற அப்படின்னா, இந்த மாதிரி பாரு நீ டாக்குமெண்ட் பண்ணணுன்றியே, இந்த மாதிரி புரிய வைக்கணுன்றியே, அதை 1 ஹவர்ல உன்னால் புரிய வைக்க முடியாதா? 24 ஹவர்ஸ் உங்க அம்மா என்ன மைண்ட் செட்ல வருவாங்கன்னே தெரியலையே, அவங்க வர மைண்ட் செட் எதுவுமே நம்மளுக்கு புரியல, நீ அவங்களை வந்து 24 மணி நேரம் இருக்க வச்சு என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்குற. அப்படி அது ஏன் கேட்குற அப்படின்னா, எங்க காமுவை போட்டு கும்மு போறாங்க. ஏன்னா காமு வந்து என்னென்ன பேசினார் பின்னாடி அப்படின்றத அவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ கம்பல்சரி போட்டு கும்முவாங்க அப்படின்றது கமருதீனுக்கு தெரியும். அதனால அந்த பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து ஒரு மாதிரி பயத்தோட உச்சத்தில் வந்து போயிருக்காரு. பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து காம் பண்ணுறாங்க. ஏ கமு என் கூட இருப்பியா இருக்க மாட்டியா, சொல்லு என் கூட இருப்பியா இருக்க மாட்டியா, என்னத்தை இருப்பியா இருக்க மாட்டியா, என்னத்தை இருப்பியா இருக்க மாட்டியா, நீ முதல்ல என் கூட இருப்பியா. ஏன்னா கமருதீன் என்ன பயனா, அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க பார்வதி வந்து அவங்க அம்மா கூட ஜம்ப் அடிச்சு, அம்மா நான் ஒன்றுமே பண்ணலம்மா, அவன் தாம்மா எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி கை காமிச்சிட்டாங்கன்னா கமருதீன் எங்க போய் முட்டிப்பான் சொல்லுங்க. சோ அந்த ஒரு பயம் தான் பாத்தீங்கன்னா கமருதீனுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க அம்மா வந்து பார்வதி திட்டினா பரவாயில்ல, கமருதீனை பிடிச்சி ஏறிட்டாங்கன்னா அந்த ஒரு அள்ளு இருக்கு பயபிள்ளைக்கு, திட்டுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இவனும் பாத்தீங்கன்னா ஒரு கேம் வந்து பயங்கரமா ஆடி இருக்கான், பார்வதி வச்சு பயங்கரமா கேம் ஆடி இருக்கான். ஏதோ இவ்வளவு நாள் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஏதோ இண்டிவிஜுவலா ஏதோ கேம் ஆடி பொழைச்சு வந்த மாதிரி இந்த மாதிரி பார்வதி வந்து ஏன் கேம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். டே கமருதீனே உனக்கு மனசாட்சியே இல்லை, நீ ஆனது ஒரு கேம், இதுல உன்னை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பார்வதி ஓவர் டேக் பண்ணிட்டாங்களா. டேய் நீயே பார்வதியை பிடிச்சிங்கன்னு எப்படி சொல்றது, சைக்கிள் கேப்ல அப்படியே நீ உள்ள வந்துட்டா, இல்லனா இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. எப்பயோ கமருதீன் பேசின பேச்சுக்கெல்லாம் எப்பயோ ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போக வேண்டியது. பார்வதி அரோரா இந்த டிராப்புக்குள்ள உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அவரோட சைக்கிள் வந்து இப்படி போச்சு தவிர மற்ற கண்டஸ்டன்ட் மேல அந்த அக்ரஷன் இதெல்லாம் கம்மியாச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எப்பயோ கமருதீன் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிருக்க வேண்டியது. எனிவேஸ் கமருதீனோட லக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன் அது. ஆனா இப்போ என்ன சொல்றாரு, பார்வதி வந்து கமருதீனோட கேம் வந்து ஓவர் டேக் பண்றாங்க, என்னை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ற. அப்படி ஏதோ ஒரு கருமம். ஆனால் இது பார்வதி வந்து பண்ணாமலாம் இல்லை, பார்வதி யூஸ் பண்ணுறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரும் ஒருத்தர் அதை தாங்க பண்ணுறாங்க. இங்கே கமருதீனும் சரி பார்வதியும் சரி, பார்வதி வந்து கமருதீன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கமருதீன் பார்வதி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. மற்றபடி இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது லவ் அப்படின்ற மாதிரி நம்புனீங்கன்னா அது இல்லை, நான் அடித்து சொல்கிறேன் அது லவ் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நான் வந்து அவனை யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்றது அவங்க சொன்ன வார்த்தைகள் அது. ஸோ அப்படின்னும் போது எனக்கு என்னமோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரிஜினல் ஃபீலிங் இருக்குது அப்படின்றத என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. ஏன்னா இது அப்பப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து அலட்சியப்படுத்திட்டு போறாரு பார்வதியை. என்னடி போடி அப்படின்னு நேற்று நைட் இதை பேசும்போது கூட 2 பேருக்குள்ள சண்டை, அப்படியே அலட்சியப்படுத்திட்டு போறாரு. என்னடி பேசுற, என்னடி நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு ஏறிக்கிட்டு வராரு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்வதி எதுக்கு அடங்கி போறாங்க தெரியுமா, அந்த இடத்துல கமருதீன் மேல இருக்க லவ்ல அடங்கி போல. எங்க நம்ம அம்மா வரும்போது இவன் நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருந்தா எல்லாத்தையும் எடுத்து அப்படியே எப்படி சொல்றது, எல்லாத்தையும் எடுத்து கிழிச்சு விட்டுருவான், எல்லா உண்மையே சொல்லிடுவான், எல்லாத்தையும் பேசிடுவான், பேசினா நம்மளுக்கு தான் அசிங்கம் அப்படின்றது பார்வதிக்கு ஒரு பயம் இருக்குது. கமருதீனை பார்த்து பார்வதி பயப்படுறாங்க அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் கமருதீன் என்னதான் ஏறிட்டு வந்தாலும் அந்த அளவுக்கு எது பெதுக்கு இவ்வளோ கோவப்படுற, காமா பேசு, நார்மலாக பேசலாம், நம்ம வந்து இப்போ என்ன நார்மல் கான்வர்சேஷன் வச்சுக்க முடியுமா முடியாதா, ஹெல்த்தி கான்வர்சேஷன் வச்சுக்க முடியுமா முடியாதா, முடியல வா வந்து உட்காரு பேசலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்வதி கமருதீன் மேலே பயத்தில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ இந்த அளவுக்கு இறங்கி போகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்க அம்மா மட்டும் உள்ள வந்து பார்வதி நீ ஆடுறதெல்லாம் ஓகே பார்வதி, நீ இறங்கி ஆடு, அவன் பின்னாடிலாம் சுத்தாது, இறங்கி ஆடுன்னு அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸை மட்டும் கொடுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் காமுவை போட்டு கும்முன்னு கும்மிடுவாங்க, பார்வதி கும்முவாங்கன்ற. ஏன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டவுட்ல இருக்காங்க,
என்ன நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்றது தெரியல, உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல. நம்ம வந்து கேவலமாக ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தவங்கலாம் சொல்லிட்டாங்க ஓகேங்களா, நீங்கள் பண்ண கண்டென்ட் லவ் கண்டென்ட் எல்லாமே வந்து கேவலமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பயத்தில் தான் இப்போ இருக்காங்க தவிர அவங்க அம்மா வந்து நான் உன்னை தப்பாக நினைக்கல செல்லம், நீ மட்டும் ஆடு செல்லம் இறங்கி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த எப்படி சொல்கிறது, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஒரு பார்வதியை, அந்த பார்வதியை வந்து திருப்பி பார்க்க போகிறோம், பாம்பு பார்வதி. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்வதி ஆட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனால் கமருதீன் உச்சகட்டத்தில் பயத்தில் இருக்காங்க. அவனை பொறுத்த வரைக்கும் பார்வதி ஃபேமிலி வரதுல உடன்பாடே இல்லை. அவனே சொன்னானே அவன் பார்வதி ஃபேமிலி வரக்கூடாதுன்னு ஓட்டிங் வச்சிருந்தா நான் பார்வதி ஓட்டு போட்டிருக்க மாட்டேன், அவங்க ஃபேமிலி வரணும்லாம் ஓட்டு போட்டிருக்க மாட்டேன், நான் வேற யாருக்காக தான் போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ஆணித்தரமாக இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேமிலி இருக்கணுமான்னு கேட்டால் அவங்க அக்காவும் சரி அவனோட ஃப்ரெண்டும் சரி அவன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நேற்று நைட்டு சொன்னது என்னன்னா இந்த மாதிரி வந்து நான் இருக்க போகிறது, அதாவது அவங்க வந்தால் இங்கே வந்து எந்த அளவுக்கு இங்கே அடாப்ட் ஆகும்னு தெரியல, 24 மணி நேரம்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு 1 hour 2 hour இருந்து அவங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் அதுவே அவங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கான். நீங்கள் 24 மணி நேரம் இருந்து ஒன்றும் கழட்ட போகிறது இல்லை, 1 hour முடியாது, 24 மணி நேரம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, அதனால் நீங்கள் வந்துட்டு போகிறது ஓகே அப்படின்ற மாதிரி அவன் டிசைட் பண்ணிட்டான். அதே மாதிரி பார்வதியை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் அவங்க அம்மா வச்சு அவங்க அம்மா கூட பேசி பயங்கரமான கண்டென்ட்டை கொடுக்க போகுது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. அம்மா நான் இப்படி இல்லைம்மா அதாவது அவங்க அம்மா ஒவ்வொரு கேள்வியாக கேட்க அது அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்ற மாதிரி கிளாரிட்டி கொடுக்க போகிறாங்களா. எனக்கு என்னன்னா அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதில் என்ன நீங்கள் கிளாரிட்டி கொடுக்க போகிறீங்க? அதாவது இப்போ நீங்கள் அங்கே அதிகபட்சம் என்ன கிளாரிட்டி கொடுத்துருக்க முடியும், அம்மா அது வந்து சும்மா கேமுக்கு சொன்னமா, அது வந்து சும்மா ஒரு பொய் தாம்மா, அது சும்மா ஒரு ட்ராமாமா அப்படின்ற மாதிரி அதை மழுப்ப தான் முடியுமே தவிர அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ அதை தான் பார்வதி வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை தான் பண்ண போகிறாங்க. அதாவது அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஏன் பார்வதி இப்படி பிஹேவ் பண்ண அப்படின்னா அது எதுவும் இல்லைம்மா அது கேம்மா, இந்த இடத்துல ஏன் பார்வதி இப்படி பிஹேவ் பண்ண, அம்மா அதுவும் கேம் தான்மா, இந்த இடத்துல ஏன் பார்வதி லவ் கண்டென்ட் கொடுத்தேன், அம்மா அது வந்து சும்மா ஒரு ட்ராமாமா அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்பக்கட்டு வேணால் கட்ட முடியுமே தவிர அவங்க பண்ணது இல்லைன்றதை மாற்ற முடியாது. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியை வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் காண்டாவது. பார்வதி நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒரு சொசைட்டியை வந்து நீ குறை சொல்லிட்டு இருக்க. இந்த ஆதிரியை வந்து சொல்லிட்டு போனாங்க எல்லாத்துக்கும் மக்கள் தான் காரணம், மக்கள் என்ன புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு. அது செகண்ட் டைம் கூட பரவாயில்ல, முதல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவ்வளோ காண்டா சொல்லிட்டு போனாங்க. இப்போ அதே தான் பார்த்தீங்கன்னா பார்வதி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மக்களை வந்து குறை சொல்றது வந்து எந்த வகையில் ஏற்றுக்கக்கூடியதுன்னு தெரியல. அதாவது நீ என்ன வேணா பண்ணுவேன், உன்னை ஏற்றுக்கணும், நீ வந்து பண்ணுறது எல்லாம் சரி அப்படின்ற மாதிரி நினைக்கணும்னா அது எவ்வளோ ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஒரு கேவலமான மென்டாலிட்டி உனக்கு இருக்குது. அதாவது ஒன்று நீ அந்த மாதிரி பண்ண சொல்ல விமர்சனம் வர சொல்ல மாற்றி இருக்கணும். இது வரைக்கும் மாற்றிருக்கியா? மாற்றிக்கல. நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். உன்னோட யூடியூப் சேனலை எப்படி பண்ணிட்டு இருந்தியோ அதை வந்து பிக் பாஸ் பண்ணிட்டு யூடியூப்ல எப்படி இஷ்டத்துக்குன்னு பேசியோ அதை தான் பிக் பாஸ்லேயே பண்ணிட்டு இருந்தேன். அது ஆக்சுவலாக அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி யூடியூப் சேனலில் எவ்வளோ அதாவது போல்டுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்குன்னு பேசுறது, என்ன வேணா கமெண்ட் பாஸ் பண்ணுறது, இதை விட ஒரு லிமிட் கொஞ்சம் மேலே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒரு இன்ச்சு தான் குறைஞ்சிருக்கு பார்வதி வந்து யூடியூப்ல பிஹேவ் பண்ணுறதுக்கும் பிக் பாஸில் பிஹேவ் பண்ணுறதுக்கும். அப்பயும் சில சமயம் வந்து எட்டி பார்த்துருது, சண்டை போடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்குன்னு வார்த்தைகளை விடுறது. இங்கே ரம்யா ஜோ அசிங்கமாக பேசினா அது பேசு பொருள் ஆகுது, பார்வதி அசிங்கமாக திட்டும் போது வார்த்தைகள் திட்டும் போது அது பேசு பொருள் ஆக மாட்டுது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லா அழிச்சாட்டியத்தையும் பண்ணிட்டு ஈஸியாக வந்து இந்த மாதிரி என்னை வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும், இந்த உலகத்துக்கு புரிய வைக்கணும், இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கணும், இதை டாக்குமெண்ட் பண்ணணும். என்ன டாக்குமெண்ட் பண்ணணும் எனக்கு புரியலையே. அதாவது டாக்குமெண்ட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேமிலி ரவுண்ட்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட்டாக இருக்க போகிறது பார்வதியோட அம்மா உள்ள வரது தான். ஸோ அது வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்க நானும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்வதி ஃபேமிலி வந்து கம்முவை போட்டு கும்முன்னு கும்முவாங்களா, இல்லை கமருதீன் பார்வதியை வந்து சேர்த்து வச்சுட்டு போவாங்களா? ஓகே, நல்ல ஜோடிப்பா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தால் நல்லா இருக்கும், சேர்றது யாருக்கு நல்லதோ இல்லையோ உங்க 2 பேருக்கு ரொம்ப நல்லது, இப்படியே சேர்ந்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போவாங்களா? இல்லை இதுங்க ரெண்டும் சேரவே கூடாது. ஏன்னா இது எப்படி சொல்லுது, நம்மளை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குன்னா பார்வதியும் கமருதீன் பார்க்கும்போது ஜாடிக்கேத்த மூடி அப்படின்ற மாதிரி தான் 2 இருக்குதுங்க. ஒன்று வந்து ஒருத்தன் வந்து பயங்கர மக்கா இருக்கான், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தெளிவாக இருக்கு. அதாவது எப்படி வேணா இவனை வந்து மோல்ட் பண்ணிக்கலாம். அவன் எவ்வளோ கோவத்தில் வேணா இருக்கட்டும், காமு அப்படின்னு லைட்டாக ஒரு தடவைனா போதும் இறங்கி வந்துடுறான். ஸோ அப்படின்னும் போது இது 2 எப்படி சேர்ந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.